நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பழுக்கு இல்லாத வாழ்க்கை, திருக்குர்ஆனுடைய நவீன கால கண்டுபிடிப்புகளை பற்றிய முன்னறிவிப்புகள், மனிதகுலம் முழுவையும் சமத்துவமாக சகோதரர்களாக வாழ்வதிலே இஸ்லாம் காட்டக்கூடிய தனித்தன்மை, அத்தோடு மனிதனுடைய பலவீனங்களையும் உணர்வுகளையும் ஆசாபாசங்களையும் கவனத்திலே கொண்டு இந்த மார்க்கத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கொள்கைகள், சட்டத்திட்டங்கள், இவற்றை எல்லாம் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது. அது என்ன விஷயம் என்று சொன்னால், குழப்பமில்லாத ஒரு ஆன்மீக பாதை. இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஆன்மீக பாதை எந்த விதமான குழப்பமும் இல்லாம, இந்த ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு, இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நமக்கு சந்தேகங்களோ தடுமாற்றங்களோ, ஏன் இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் என்ற மாதிரியான எண்ணங்களோ வராத வகையில் அவர்களை எல்லாம் அங்கங்க தடுத்து நிறுத்தி ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தி இருப்பது இஸ்லாத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதை கொஞ்சம் விவரமாகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மனிதர்களுக்கு மத்தியில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. பொருளாதாரத்தில், வசதியில், புள்ள குட்டிகளில், ஆள் பலத்தில், செல்வாக்கில், இது மாதிரி பல விஷயங்கள்ல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. யாரிடத்துல சில விஷயங்கள் இல்லாம இருக்கிறதோ அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு விரக்திக்கு ஆளாயிடுறாரு. ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்கிறது, இன்னொருத்தட்ட பணம் இல்லை. பணம் இல்லாதவர் நல்லவராக இருக்காரு, பணம் இருக்கிறவர் கெட்டவராக இருக்கிறாரு, பணம் இல்லாதவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. நம்ம நல்லவராக இருக்கிறோம், எவனுக்கெல்லாம் பணம் இருக்குது, நம்மளை மாதிரி ஒரு தொழுகையாளிக்கு, நம்மளை மாதிரி நேர்மையா இருக்கிறாள்கிட்ட காசு இல்லையே அப்படின்னோம்னா அவருக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு குழப்பம் வருது. அவர் நம்ம எதுக்கு நல்லவனா இருக்குன்னு. அப்ப மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடியது ஒருத்தட்ட இல்லைன்னு சொன்னால் அப்ப ஒரு விதமான குழப்பத்திற்கு மனிதன் ஆளாகிறான். அதே மாதிரி நிறைய நம்மள்கிட்ட இருந்தது, காசு பணம் செல்வம் எல்லாமே இருந்தது இல்லாம போயிடுது. இருந்துட்டு இழந்துடுறோம். அப்படி இழந்துரும் போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்ன செஞ்சோம், எவனோ கொள்ளையெல்லாம் செய்யறாங்களா, அப்படிலாம் நம்ம நடக்கலையே, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு தானே இருக்கிறோம், நம்ம செல்வம் எதுக்கு போகணும், நம்ம எதுக்கு எல்லாத்தையும் இழக்கணும், நமக்கு எதுக்கு நஷ்டம் வரணும், பூகம்பத்தில் நம்ம வீடு எதுக்கு இடிஞ்சு விழுவணும், எவ்வளவு கேடு கட்டவங்கலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு செல்லத்தை இழந்துரும் பொழுது, இல்லாம இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான மனக்குழப்பம் மனுஷனுக்கு வருகிறது. அல்ல இருந்ததை இழந்துடுறான் பாத்தீங்களா, அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன வரும், யார் எந்த மனுஷனுக்கு சொல்றோம், எவன் கொஞ்சம் நல்லவனா வாழ நினைக்கிறான்னு அவனுக்கு ஆன்மீகத்தில் உள்ளவனுக்கு தான் ஆன்மீகம் வழிகாட்டு. அதெல்லாம் இல்லைங்கிறவனுக்கு பேச இயலாது. யாரும் ஒரு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு இது நல்ல வழிதான் அப்படின்னு சொல்லி வாழ விரும்புகிறானோ அவனை விட மற்றவன் நல்லா இருக்கிறான். இவனுக்கு இழப்பு வருது, அவனுக்கு இழப்பு இல்லை, வருமானம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவனுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது, இவனுக்கு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி கொண்டு இறங்கு முகமாகவே போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்திலையும் ஒரு மனுஷனுக்கு என்ன வருது, நம்ம சரிதான இதெல்லாம் இப்ப இறைவன் நிஜமா இருக்கிறானா, நிஜமாகவே இருந்தா நம்ம எதுக்கு நல்லவனா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம், இது விதமான ஒரு குழப்பத்துக்கு என்ன செய்யறான் மனிதன் ஆளாகி விடுகிறான். அதே மாதிரி சிலதை எதிர்பார்க்கிறான், எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்த்தது எல்லாருக்கும் கிடைக்குது, நமக்கு கிடைக்கல. கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், இது பணம் காசு மாதிரியான ஒரு மேட்டர் இல்ல. ஆனால் அவனுக்கு என்ன இல்ல, குழந்தை கிடைக்கல. அவன்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல புள்ள பத்து விட்டான், நம்மளுக்கு 7 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது என்னவாகுது, அவன் கெட்டவனா இருக்கிறான், நம்ம நல்லவனா இருக்கிறோம், கெட்டவனுக்கு 4 புள்ள, நல்லவனுக்கு பிள்ளையே இல்லை, என்னங்கப்பா இது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கல என்று சொன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு குழப்பம் வர்றதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மனிதர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நிறைய அநியாயம் செய்வாங்க. நம்ம அநியாயத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். நம்ம யாருக்கு எதுவும் செஞ்சிருக்க மாட்டோம், நம்மளை போட்டு மிதிப்பான், நம்மளை போட்டு அடிப்பான், நம்ம சொத்துக்களை பறிச்சுக்கிடுவான். பறிக்கிறவன் எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அவனை சட்டமும் ஒன்றும் செய்யாது, அரசாங்கமும் ஒன்றும் செய்யாது, போலீஸும் ஒன்றும் செய்யாது, கோர்ட்டும் ஒன்றும் செய்யாது. அதை பார்த்து என்ன செய்வோம், என்னடா இறைவன் இருக்கிறானா இல்லையா, இன்னும் இப்படி போட்டு நம்மள இந்த அநியாயம் பண்ணியிருக்கிறான், அவனை போலீஸில் கூட பிடிச்சி வைக்க மாட்டேங்கிறாங்க,
ஜெயில கூட போட மாட்டேங்கிறாங்க. நம்ம மேலேயே பொய் வழக்க போட்டு விடுறாங்க. அடி வாங்கினது நம்ம, கேஸ் வாங்கினது நம்ம. இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை நம்ம வாழ்க்கையில சந்திப்போம். இத்தனை மனிதர்கள் இந்த மாதிரி சந்திப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன வரும், என்ன இது ரொம்ப தடுமாற்றம், ஒரு குழப்பம். அவங்களுக்கு ஒரு நம்ம சரியான ஒரு பாதையில தான் இருக்கிறோமா என்கிற சந்தேகத்தை இதெல்லாம் என்ன செய்யும், ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அநியாயம் செஞ்சவன் நல்லா இருப்பான். யார் இவனை போட்டு மிதிச்சானவன் நல்லா இருப்பான், மிதி வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான், நல்லா இருக்க மாட்டான். இந்த மாதிரியான ஒரு துன்பங்களை எல்லாம் பொதுவாக மனித வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த அடுத்தவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும்னு முன் வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இன்னும் அதிகமான சிரமங்கள். பொதுவாக மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய வறுமை கஷ்டம் அது ஒரு பக்கம், இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது. நம்மள மாதிரி குர்ஆன் அடிப்படையில் நீங்க வாழணும், வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, சமாஜ வழிபாடு பண்ணக்கூடாது, மூட நம்பிக்கை கூடாது, இது மாதிரியான மக்கள்கிட்ட காணப்படுகிற தீமைகளை எதிர்த்து களமிறங்கினார்கள் என்று சொன்னா அதுக்குன்னு கூடுதலா வேற கஷ்டம் நமக்கு. மற்றவர்கள்லாம் அதுவா சேரக்கூடிய கஷ்டம். இது நம்மளா ஒரு நல்லது சொல்ல போய் அதுக்காக வேண்டி நமக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வர்றது என்ன செய்யறோம், பார்க்கிறோம். மற்றவங்க எல்லாம் நல்ல செல்வா கூட இருக்கிறாங்க. நம்ம யார் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அவங்களுக்கு தான் எல்லா விதமான சங்கடங்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் பல விதமான பிரச்சனைகளும். வீட்டில் நிம்மதி இருக்காது, உலகத்தில் நிம்மதி, தெருவில் நிம்மதி இருக்காது, வீட்டில் வாப்பாட்ட பேச முடியாது, தாய் நம்மளோட பேச மாட்டாங்க, அது மாதிரி அண்ணன் தம்பியோட உறவு இருக்காது, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குமே சில விவகாரங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டிய நம்ம ஒரு சரியான மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரமா கொள்கையில கடைபிடிச்சோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தில் உள்ளவங்களாலே நமக்கு என்ன வரும், இணைஞ்செல்லாம் வருது. அப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம பக்கம் தானே கை ஓங்கிக்கிட்டே இருக்கணும், அது அவங்க பக்கம் கை ஓங்கிக்கிட்டே இருக்குது, நம்ம தானே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அடி நம்ம வாங்கிட்டு அடி கொடுத்த மாதிரி இல்லையே, போத்த நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், என்னப்பா ஒன்றும் சரியில்லைப்பா, எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறான் மனுஷன். எனக்குதா என்னப்பா தொழு வர்றது, என்னத்தை தொழுது அப்படின்றான், நோன்பு வைக்கிறது என்னத்தை நோன்பு வைக்கிறது. ஏன் அவனுக்கு அதை பாதிப்பு வரும்போது ஓரளவுக்கு செஞ்செல்லாம் செஞ்சு பார்க்கறான், ஒண்ணு இல்லைன்றவன என்ன ஆயிடுறான், பலவிதமான குழப்ப நிலைக்கு மனிதன் ஆளாகி விடுகிறான். இதனால என்னவெல்லாம் ஏற்படுது, இதனால ஏற்படுற விளைவுகள் பலவிதமாக மனிதர்களை இது மாத்துது. எப்படி மாத்துது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற நல்லவனா வாழ்ற அளவு வாழ்ந்து பார்த்துட்டான், அவனுக்கு கஷ்டம் தான் அதிகமாகுது, கெட்டவன்லாம் நல்லா இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், கடவுள் மறுப்பு கொள்கைக்கு போயிடுறான். பெரும்பாலும் இந்த நாத்திகத்துக்கு போறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில இப்படி ஒன்று சந்திச்சவங்க தான். நாத்திகத்துக்கு போறாங்களா, கடவுளே இல்லைன்னு, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் சில பேர் ஒரு சொத்து சுகம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்தால் அதுக்காக வேண்டி போய் சில பேர் இருப்பாங்க. புதுசா ஒருத்தன் அப்படி ஒரு கொள்கையை தேடி போறான்னு சொன்னா அவன் நான் சொன்ன மேற்கண்ட விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு அவனுக்கு பாதிக்கப்பட்டிருப்பான். காசு இல்லாம இருக்கு, இந்த மாதிரி அடிச்சவன் நல்லா இருப்பான், அடி வாங்கிட்டு இருப்பான், இவன் கோயிலெல்லாம் கும்பிடுறவனா இருப்பான், நிறைய காணிக்கை செஞ்சவனா இருப்பான், விரதம் இருக்கிறவனா இருந்திருப்பான், நம்ம எல்லா காரியத்தையும் செஞ்சோம் நமக்கு இந்த கதியா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாதிப்புகள்ல என்ன ஏற்படுதுன்னு கேட்டா கடவுளே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு கூட மனிதன் நல்ல, ஏன்னா அவனை வச்சு இடப்படுவான். நீங்க புஸ்தகத்துல படிக்கிறத விட தத்துவங்களை விட அவன் வாழ்க்கை அவன் பாக்குறானே, அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியுது, யாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது இல்ல, படிச்சு தெரிய வேண்டியது இல்ல. நம்ம நல்லவனாவும் இருக்கிறோம், நம்ம கஷ்டம் போடுறோம் நமக்கு தெரியும் பொழுது அவனை வச்சு அவன் முடிவுக்கு வந்துடுறான். அப்ப கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறான், அந்த அளவுக்கு ஒருத்தன் போவாட்டா கூட சில பேர் என்ன செய்யறான், கடவுள் இருந்தா இருந்துட்டு போறாரு, அது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி எதுக்கு நம்ம நல்லவனா இருக்கணும், அவனை மாதிரி நம்மளும் கலப்படம் பண்ணுவோமே, நம்மளும் அவனை மாதிரி 2000 மாதிரி வியாபாரம் பண்ணுவோமே அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சிடறான், நல்லவனா இருந்து பார்க்கலாம், ஒன்னு வருமானம் வரமாட்டேங்குது, கெட்டவனுக்கு நிறைய வருது, நம்மள அந்த ரூட்ல நம்மளும் போய்க்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை விடாம அது மாதிரியான ஒரு காரியத்தை அவன் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்யறான், அவன் தற்கொலை முயற்சி கூட பண்ணிடுறான். சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா இந்த துன்பங்கள் எல்லை மேல எல்லைக்கு மீறி அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை வாழ்ந்துன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறோம் செய்யறான், தற்கொலைக்கு முயற்சியும் பண்றான். இவன்லாம் யாருன்னு பாருங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்றவன்லாம் யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல நல்ல மனுஷனா உலகத்தில் வாழ்ந்திருப்பான். அவன் நல்லவனா வாழ்ந்ததுனால நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, பிறருக்கு உதவி